விஜயாவும் மனோஜும் நல்லா வீட்டுக்கு உள்ள எல்லார் முன்னாடியும் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்ட உடனேவும் நம்ம ஸ்ருதி கேட்குறாங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஆண்டி, நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கல்ல அவங்க அம்மா வீட்டில் தான் கவுரிங்க போட்டிருக்காங்க வச்சுருக்காங்கன்னு, எவ்வளோ தூரம் அவங்கள அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அசிங்கப்படுத்துனீங்க ஆண்டி. ஆனால் பாருங்கள், கடைசியில் நீங்கள் தான் திருடி இருக்கீங்க. இதெல்லாம் என்ன இது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் அந்த பக்கம் ரோஹிணி வந்து ரொம்பவே தலை குனிஞ்சு இருக்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு, ரோஹிணி, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? உங்ககிட்ட சொல்ல மாட்டாரா உங்கள் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து நல்லா வாழைப்பழத்தில் ஊசியை சொருகிற மாதிரி நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனேவும் ரோஹிணிக்கு சரியான கோபம் வருது, அசிங்கமாகவும் இருக்குது. அண்ணாமலைக்கு கோபம் பீறிக்கிட்டு வருது. மனோஜை கூப்பிட்டு சும்மா சர மாதிரியாக அடியை பொழந்து கட்டுறாரு. கட்டின உடனேவும் விஜயா வந்து, ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே, ஒழுங்கு மரியாதை நீ அந்த சைடு போயிடு, இல்லை நீயும் அடி வாங்கிடுவேன் என்கிட்ட அப்படி சொல்லிட்டு விஜயாவை கை வாங்குறாங்க. கை வாங்கின உடனேவும் விஜயாவுக்கு பயம் வந்தது. உடனேவா, உனக்கு எத்தனை தடவை தான் சொல்கிறது மனோஜ், நீ திருந்தவே மாட்டியா? யாரோட பொருளை எடுத்து நீ எப்படி இந்த மாதிரிலாம் செஞ்சு வீட்டுக்குள்ளேயே திருடனை வச்சுக்கிட்டு பொருளெல்லாம் எப்படி கொடுக்குறது? உங்ககிட்ட ஒரு நம்பிக்கையாக அந்த பிள்ளை பொருளை கொடுத்து வச்சிருக்கல. ஏன் விஜயா, உனக்கு அறிவு இல்லையா? நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற? நீ எதுக்கு இவனை கெடுக்கிறதே நீ தான். நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு வாரமாக வீட்டுக்குள்ளே இருக்கவே பிடிக்காத அளவுக்கு இருந்தது. எப்படி அந்த நகை அப்படி போயிடுச்சு வச்சிருச்சின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் நீ தொழில் பண்ணுறல, தொழிலதிபர்னு சொல்லிக்கிறல? ஏன்டா மனோஜ், உனக்கு அறிவு இல்லையா கொஞ்சம் கூட? நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுன? அதுவும் தம்பி பொண்டாட்டி நகையை எடுத்து திருடி அதை கவுரிங்க அதை மாற்றி வேற நீ வச்சிருக்கியே. இதெல்லாம் எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? கேட்கும் போல கூட உண்மையை ஒத்துக்கலையே அப்படி இப்படின்ட்டு அண்ணாமலை சும்மா சர மாதிரியாக கேள்வி கேட்குறாங்க. கேட்ட உடனே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் வாயை திறக்க முடியாத அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க. முத்து வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க. மீனா வந்து, அத்தை, நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க வச்சாங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்கள, நீங்கள் என்ன வேலை பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க அத்தை. எங்கள் அம்மா கால் கடுக்க நின்று அந்த பூவை கட்டி அப்படி சம்பாரித்து எனக்கு போட்டாங்க. எங்களால் முடியாட்டா கூட இந்த நகையினாலும் வச்சுருக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் காசை கொடுத்து பாட்டியும் எங்கள் அம்மாவும் போய் நாங்கள் இந்த நகையை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் கவுரிங்கன்னு சொல்லிட்டீங்களே, எவ்வளோ அவமானப்படுத்துனீங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் பெரிய பையனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களே, இப்போ நீங்கள் 2 பேருமே சேர்ந்து இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கீங்களே, இதெல்லாம் எங்கே போய் தான் சொல்கிறது? நீங்களே சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் வந்து நம்ம பலகுரல் சும்மா விடவே இல்லை. பலகுரலும் நிறையா விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து நம்ம விஜயாவும் மனோஜையும் தவிர ரோஹிணியும் சேர்த்து அட்டாக் பண்ணுறாங்க. பண்ணினோடனேவும் இவங்க 3 பேத்துக்குமே மூஞ்சே இல்லை. ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு தப்பிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் செஞ்சது தப்பு தான், நான் இந்த மாதிரி பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டேன்ப்பா, அதனால் என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு அம்மாக்கிட்ட சொன்னேன். அம்மா வந்து சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நகையை எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் அதை அடமானம் வைக்கிறதுக்கு தான் கொடுத்தாங்க. நான் லாஸ் ஆன பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடையில் விற்றுட்டேன். என் மேலே தப்பு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தப்பு இருக்குதுனாலும் அதை ஒத்துக்கிறணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வைகிறாங்க. வஞ்ச உடனேவும் நம்ம முத்து வந்துட்டு, அப்பா நீ நியாயம் சொல்கிறேன் தானேப்பா, நீ கேளுப்பா, நீ என்னென்ன கேட்கணுமோ கேளுப்பா, நான் எதுவுமே வாய் திறக்க மாட்டேன்ப்பா, இவங்க முன்னாடி நான் வாயை திறக்க மாட்டேன்ப்பா. என் பொண்டாட்டியும் என்னையும் எவ்வளோ அசிங்கமாக எவ்வளோ கேவலமாக இவங்க நினைக்கிறாங்கன்னு நீயே பார்த்தேலப்பா, நீ இப்போ கேளுப்பா, நான் எதுவும் கேட்குறதாவே இல்லை. எனக்கு ஆல்ரெடி இவன் மேலே டவுட்டாகவே இருந்தது. இவன் எந்த வேலைக்கும் உருப்படவே மாட்டேன். இவன் நல்லா ஏமாற்றிக்கிட்டு சோம்பேறியாக வீட்டில் உட்காந்து திங்கிறதுக்கு தான் லாக்கி. இவனை நம்பி இந்த பிஸ்னஸ்ஸு உருப்படியாக இவன் நடத்த மாட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியை பார்த்துட்டு முத்து சொல்கிறாங்க.
ரோகிணிக்கு பயங்கர கோபம் வருது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டுக்காரனையே சொல்லிக்கிட்டே கிடக்குறானே, அதுக்கேற்ற மாதிரியும் இவனும் நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க ரோகிணி.